தளபதி விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிச்சிருக்க தி கோட் படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஒரு பாட்டு தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே கலக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ அப்படின்ற வரியில ஸ்டார்ட் ஆகுற பவதாரணியோட குரல்ல இந்த ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாட்டை கபிலன் வைரமுத்து தான் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. மெலோடியா உருவாகிருக்க இந்த ஒரு பாட்டுக்கு பவதாரணியோட குரல் ரொம்பவே உயிரோட்டம் கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து இந்த ஒரு பாட்டுல விஜய் பாடியிருக்காரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் ஏற்கனவே வந்துச்சு. எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். வேற லெவல்ல இந்த ஒரு பாட்டை ஹிட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் பறவை கூட்டில் வாழும் விண்மீன் போன்ற அப்படின்ற வரிகள் நம்ம எல்லாருமே ரொம்பவே கூர்ந்து கவனிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பழைய பாடல்களோட சாயல் இதுல இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே உணர வைக்குது. இந்த மெட்டுக்காக வரிகளை அடுக்கியதா தெரியுது. பாடலோட தொடக்கத்துல இருக்கிற ஒரு வித ஈர்ப்பு அடுத்தடுத்த வரியில வரதுலையும் இசையில மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்ல வைக்கலாம். ஆனா ஓவராலா பார்க்கும்போது இந்த ஒரு பாட்டு ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. விஜய் நடிக்கிற 68வது படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருக்காரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற பெயர் பட்டுள்ள இந்த ஒரு படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு ஃபுல்லாவே யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதுல விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் மாசம் இந்த ஒரு படத்துக்கான பூஜை ஸ்டார்ட் ஆகி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி நாயகியா நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிரசாந்த், மோகன், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலும் பண்றாங்க. படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் 2வது சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பையும் வாங்கிட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம தளபதிக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் விஷ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஆளும் அரசின் விழாக்களுக்கு செல்வது மட்டும் திரைத்துறையின் பணிகள்ல, மக்கள் பிரச்சனைகளில் அரசியல்வாதிகளின் குரலை அரசியல் என்று விடுவார்கள், திரைத்துறையினரும் குரல் கொடுத்தால் அரசால் திசை திருப்ப இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கள்ளக்குறிச்சி விவகாரம் அரசியல் அல்ல, பாமர மக்கள் மீதான அதிகார தாக்குதல், எல்லாம் கொடுத்த மக்களுக்காக ஏன் குரல் கொடுக்க கூடாது என்பதே எல்லோரின் கேள்வியாகும். மக்கள் படும் துயரங்களை கண்டு மற்றவர்களை போன்று தூரம் செல்லாமல் குரல் கொடுத்து நேரிலும் சென்று ஆறுதல் தெரிவித்த தம்பி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திரைப்பணியோடு நின்று விடாமல் மக்கள் பணியிலும் ஈடுபட உள்ளது வரவேற்கத்தக்கது. இதேபோல மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசனும் அன்பு தம்பியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் திரையுலகத்தின் முன்னணி நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். பொது வாழ்வில் இணைந்துள்ள திரு விஜய் அவர்கள் பூரண நலமுடன் பல்லாண்டு மக்கள் சேவை புரிய வாழ்த்துகிறேன் என்று அவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. இதேபோல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தமிழ் திரையுலகில் தன் திறமை மிக்க நடனம், உரையாடல், உச்சரிப்பு, உடல் மொழி, சண்டை காட்சிகள் என அனைத்திலும் தன்னுடைய ஆற்றலை பெருக்கி ஆக சிறந்த நடிப்பு திறனால் இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் முதல் ஒவ்வொரு வீட்டில் உள்ள சின்னஞ்சிறு குழந்தைகள் வரை அனைத்து தரப்பு மக்களின் மனங்களையும் வென்று தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவராக நினைக்கும் அளவிற்கு எல்லோரது நேசத்தையும் பெற்று உச்சம் தொட்டு உயர்ந்து நிற்கும் அன்பு தம்பி, காலம் காலமாய் ஏமாளிகளாய் வாழும் சாமானிய மக்களின் வாழ்வில் சரித்திர மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அரசியலில் அடியெடுத்து வைத்து மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி வெற்றி கொள்ள முனைந்துள்ள எனதருமை இளவல் எனது அன்பு தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னுயிர் தம்பி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்று அவரோட விஷஸையும் சொல்லியிருக்காரு.